ஹாய் ஹலோ வெல்கம் உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த குக்கரி செக்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருள் 5 கப்பு பாஸ்தா எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், மிளகு ஜீரகம் பவுடர் பண்ணி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தக்காளி, வெங்காயம், கேரட், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு சில்லி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் அந்த கடாயில் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. தாளிக்கிறதுக்கு நான் பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா சாட் பண்ணணும். அது கோல்டன் ப்ரௌன் வருது இல்லையா, அது வரை நல்லா சாட் பண்ணணும். பாருங்க, வதங்கிருச்சு. இப்போது நான் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த வெஜ் பாஸ்தாவுக்கு நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் கூட சேர்க்கலாம். அதில் இது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த தூள் எல்லாம், கரம் மசாலா, மிளகாத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் ஜீரகமும் பெப்பரும் சேர்ந்து பொடி பண்ணது, தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் போடுறோம். இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இந்த சோயா சாஸ், இது மசாலா எல்லாவோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இது ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். இதை சிம்லேயே வச்சுக்குவோம். இப்போது இது சைடில் பாஸ்தா எப்படி குக் பண்ணணும்னு சொல்கிறேன். பாஸ்தா தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, இது நான் 5 கப் அளவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இது குக் ஆகணும். அப்படின்னா தான் சாஃப்ட் ஆகும். நல்லா 10 மினிட்ஸ் குக் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ இந்த சைடில் இந்த மசாலாவை எப்படி இருக்குது சிம்லேயே வச்சுட்டு இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கேரட் இருக்கு இல்லையா, கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட் இதை மிக்ஸ் சேர்க்கணும். இந்த கேரட்டை 2 மினிட்ஸ் இந்த மசாலாவோட குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம், 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இந்த மசாலாவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெண்டும் சேர்த்து 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சைடு பாஸ்தா குக் பண்ணிவிட்டு இந்த சைடு நீங்கள் மசாலா குக் பண்ணிவிட்டு ரெண்டையும் ட்ரெயின் பண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரம் குக் ஆகிடும். பாருங்கள், பாஸ்தா குக் ஆகிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை அப்படியே இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா மட்டும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணுறேன். இப்போது சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் குக் பண்ணுறேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 1 to 2 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.
ஃபைனலாக நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோவை பார்க்குறது ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.